Well, last time we looked at Ephesians and we looked at awake you who sleep. We're going to carry on from now. கடந்த முறை நம்ம வாலிப ஆராதனையில எபேசியர்ல தொடர்பில் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். So if you all turn your Bibles to Ephesians 5 verses 14 onwards. எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 இருந்து நம்ம பார்க்க இருந்தோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். Does anyone have the English Bible? Ephesians 5 verses 14. This is why it said, wake up sleeper, rise from the dead, and Christ will shine on you. Awake you who sleep, arise from the dead and Christ will give you light. That's what we read. And we focused mainly on awake. நாம போன முறை வாசிக்கும் போது இந்த 14ஆம் வசனத்துல வாசித்தோம். அது நம்ம தியானிக்கும் போது நம்ம விழித்திருக்கிறவனை குறித்து தான் அதிகமா நம்ம தியானித்தோம். And we're going to go back to it. நாம் திருப்பி அதை ஒரு விஷயம் சந்திக்க போயிருக்கிறோம். I had previously mentioned we'll move on to light, but unfortunately I've got quite a bit too left to say, so I'm going to carry on with awake. போன முறை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த தியானத்துக்கு பிறகு நம்ம வெளிச்சத்தை குறித்து நான் உங்களோட பேசுவேன் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனா போன முறை நான் சொன்ன விஷயங்களே சில உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அதனால திரும்பி நான் விழித்திருப்பதை குறித்து இந்த தடவை சொல்ல இருக்கிறேன். So we went to Matthew 13 verses 13 onwards. நாம அங்கிருந்து மத்தேயுவோட சுவிசேஷத்தின் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம இருந்தோம். 13ஆம் வசனத்திலிருந்து வசனங்கள் அங்க திருப்பிக் கொள்வோம். 13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். So here the chapter is about Jesus speaking parables. And the disciples ask him, why do you speak in parables? And he tells them, for they see, because seeing they do not see, and hearing they do not hear, nor do they understand. இந்த அதிகாரத்துல இயேசு சீஷர்களிடம் சொல்றாரு. அவர் உவமையில பேசுறது குறித்து சொல்லும் போது சீஷர்கள் அவரிடத்துல கேட்கறாங்க, நீங்க ஏன் கர்த்தாவே நீங்க ஆண்டவரே உவமையில பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப சொல்றாங்க, அவங்க பார்த்தும் பார்க்காதவர்களாயும் கேட்டும் காது இருந்தும் கேட்டும் கேட்காதவர்களா இருக்கிறாங்க அப்படின்றத இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார் சீஷர்களிடம். Previously we looked at seeing they do not see, and what did they miss was salvation. போன முறை நான் அவங்க இடத்துல இதை குறித்து நான் பேசும்போது அவங்க பார்த்தும் பார்க்காதவங்களா இருக்கிறதுனால அவங்க எதை பார்க்காம இருக்கிறாங்கன்றத குறித்து நான் அவங்களோட பேசியிருந்தேன். That was salvation. அதுதான் ரட்சிப்பை குறித்து நான் பேசியிருந்தேன். And hearing they do not hear is what we're going to focus on today. இந்த நாள்ல அவங்க கேட்டும் எதை கேட்காதவங்களா இருக்காங்க அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். Before this you can see the parable of the sower. Same chapter. இதை குறித்து நாம் பார்க்கும்போது விதை விதைப்பனோட ஓமையை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே அதிகாரத்துல தமிழ்ல 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பான இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இல்லாததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் என்றார். He who has ears, let him hear. For the Bible says, it gives the parable of the sowers. It's giving how a sower goes out and he plants his seeds. இந்த ஊமையை சொல்லுகிறது ஒரு விதைக்கிறவனை குறித்து சொல்லுது. அந்த விதைக்கிறவன் அவன் போகும்போது அவன் எப்படி அந்த விதைகளை விதைக்கிறான்றதை குறித்து இந்த ஊமை சொல்ல இருக்கிறது. You can take it in the way of it's the word of God. அது கடவுளோட வார்த்தை, தேவனோட வார்த்தையாவும் நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம்.
So he goes out to plant the seed. He wants to plant the word of God amongst the people. அந்த விதையை வந்து தேவனுடைய வார்த்தை என்கிற விதையை வந்து அவன் விதைக்க போகிறான் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். So behold, a sower went out to sow, and he sowed. Some seed fell by the wayside, and the birds came and devoured them. So it went through one ear and they left the other. அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு போறவன் அந்த விதைகளை விதைக்கும் போது முதலாக மண்ணுல விதைக்கிறான். அந்த விதைக்கும் போது அந்த பறவைகள்லாம் வந்து அதை எடுத்துட்டு போயிடுச்சு அந்த விதைகளை. Verse 5 says, some fell on stony place where they did not have much earth. They immediately sprang up because they had no depth of earth. 6 says, but the sun was up, they were scorched. And because they had no root, they were withered away. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பார்க்கிறோம், அந்த கற்பாறை மேல அந்த விதைகளை விதைக்கும் போது அது உடனடியாக வந்து அந்த விதை வந்து வளர ஆரம்பிச்சது. ஆனா வேறுவிட முடியாத காலத்தினால அந்த சூரிய வெளிச்சம் வந்து அதை அப்படியே கருக வச்சிச்சு. So that's based on people who listen and they received it, but when they go through troubles, they let it go. இது எதை குறித்து நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளலாம்னா, கடவுள் தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க கேட்டும் அது குறித்து அவங்க வந்து அது தியானிக்கும் போது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து அவங்க வந்து அதை விட்டு விடுகிறாங்க அப்படின்றத பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். Verses 7 is what we're going to look at today. And some fell among thorns, and the thorns sprang up and choked them. The way I read it was, when your heart is full of deceit, when your heart is full of thorns. 7ஆம் வசனத்துல அது சொல்லுது, அந்த விதைகளை வந்து அதாவது தேவனுடைய வார்த்தை என்ற விதைகளை வந்து அவன் முள்ளுள்ள இடங்களை விதைக்கும் போது அந்த முள்ளுல வந்து குத்தி அது வளர விடாம பண்ணி விடுது. இதை குறித்து தான் நான் இந்த நேரத்துல உங்களோட பேச போகிறேன். நான் இதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறேன் என்றால், அந்த தேவனுடைய வார்த்தை என்ற அந்த விதைகள் வரும்போது நம்மளோட மனசுல இருக்கிற விஷயங்கள், நம்மளுக்குள்ள இருக்கிற நமக்குள்ள நம்ம யோசிக்கிற நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட கெட்ட சிந்தனைகள், அதெல்லாம் வந்து அந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்றத குறித்து நான் பார்க்க இருக்கிறோம். So when your heart is full of deceit and you're surrounded and you could say your heart is black in a sense. நாம் இதை எப்படி பொருளாக எடுத்துக்கொள்ளலாம், நம்மளோட சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் நம்மளை சுத்தி நம்ம மனதுல ஓடிக்கொண்டிருக்கிறதுனால ஒரு விதத்துல நம்மளோட இருதயம் கருப்பாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கருமையான இந்த மாதிரி சிந்தனைகளால சூழ்ந்து ஒரு கருமையா இருக்கிறது அப்படின்ற பொருளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். You are allowing deceit to come into your life. You're not allowing the light of Jesus, but you're allowing the worldly things to come in. நம்மளோட வாழ்க்கையில நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் மூலமாக கெட்ட சிந்தனைகளோ எல்லா விதமான சிந்தனைகளும் வர உள்ள விடுறோம். ஆனா கடவுளோட வார்த்தை என்ற ஒளியை வர விடாம பண்ணி கொண்டிருக்கிறோம். And because of that, the thorns sprang up and choked them. So you are a thorn yourself, and thorns around you are considering to choke you as well. நம்மளே ஒரு முள்ளா இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் நமக்குள்ள வர அதுவும் ஒரு முள்ளா ஏறி அது இன்னும் வளர்ந்து நம்மளோட தேவனோட வார்த்தை வர விடாம நம்மள வந்து தடுத்து அப்படி கழுத்து நெருக்கிற மாதிரி இருக்கு. So because the importance today is how our heart is full of deceit, we're going to go to Numbers 22. நாம இத குறித்து பார்க்க இருக்கறனால எப்படி நம்மளோட மன சிந்தனைகள் வந்து நம்மள எப்படி கடவுளோட வாழ்க்கைக்குள்ள வர விடாம பண்றது அப்படின்றத பார்க்கிறதுக்காக என்னாகும் அப்படின்ற அதிகாரத்தை பழைய பாட்டுக்கு என்னாகும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வசனங்களை வேதங்களை திருப்பி கொடுப்போம். Numbers 22. 22. So in Numbers 22, you can see the story of Balak and when he sends for Balaam. Balak is the king at that moment in the Moab. 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம்னா இது எந்த கதையை குறித்து பார்க்கணும்னா பாலாம் அந்த கதையை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பாலக் வந்து ஒரு ராஜா அப்படின்னு நமக்கு தெரியும். மோவாப் என்ற தேசத்துடைய ராஜா. So you can see the children of Israel are coming out of Egypt and they are surrounded and they are camped around Moab. தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேலின் ஜனங்கள் வந்து அந்த வழியாக வந்து கொண்டிருக்காங்க. அப்போ வந்து மோவாப் தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறப்போ இந்த சூழ்நிலை நடக்குது. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். Verses 4 says, so Moab said to the elders of Midian, now this company will lick up everything around us as an ox licks up the grass of the field. And Balak the son of Zippor was king of the Moabites at the time. And then he sends a messenger out. மீதியானாரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான்.
So he was scared. பாலாக் என்ற ராஜா வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வரதை பார்த்து அவன் வந்து பயந்து கொண்டிருந்தான். இஸ்ரேல் ஜனங்கள் இந்த இடத்தை நோக்கி வராங்களே அப்படின்றது. He can see the children of Israel and he's like, whoa, they're going to come up and they will lick up everything around us like an ox licks up the grass of the field. அவன் யோசிக்கிறான், ஐயோ இது இஸ்ரேல் ஜனங்கள் வராங்களே, இவங்க வரும்போது நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயத்தோட சிந்தனைகளை அவங்க நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். So now he sends a message to Balaam. பாலாமுக்கு வந்து அவன் ஒரு செய்தியை அனுப்பி விடுறான். And Balaam is a man of God. ஆனா பாலாம் வந்து ஒரு தேவனுடைய மனுஷனா இருக்கிறான். So he sends the princes and he sends them out. The prince sends the prince out. அவன் வந்து அவனுடைய one of the Okay, he sends his people out. அவனுடைய அவனிடம் இருந்த வேலைக்காரன் ஒருத்தனை அனுப்பி விடுறான். And he says, bring Balaam to me so that they can curse my people. பாலாம் வந்து These people, not my people, sorry, these people. பாலாம் அவனிடத்துல கொண்டு வர சொல்கிறான். எதனாலன்னா அவனுக்கு இருக்கிற பயத்தினால இப்போ வந்து பாலாம் கிட்ட சொல்லி இதோ இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வந்து அவன் தூஷிக்கலாம் அப்படின்னு சொல்ல. You can see that in verse 6. Therefore, please come at once, curse this people for me, for they are too mighty for me. This is what Balak is saying. இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். அவன் பாலாக் வந்து பாலாம் கூப்பிட்டு சொல்றான், இதோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து பார்த்து சொல்றான், அவங்கள வந்து நீ வந்து சாபம் விடணும், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பலத்தவங்களா இருக்கிறாங்க, அதனால நீ அவங்க எதிர்த்து நீ சாபம் விடணும் அப்படின்னு சொல்றான். So the elders of Moab, they came to Balaam and they spoke these words of Balak to them. And he said to them, lodge here tonight and I will bring back word to you as the Lord speaks to me. Verse 8. எட்டாம் வசனம் தமிழ்ல. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுகள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். So in Tamil it's nice, it says uttara kodukkuran. So it's like he's giving you authority to say it. In English it says, as the Lord speaks to me. So they all rest and God comes to Balaam and said, who are these men with you? கடவுள் வந்து பாலாம் சொல்றா, கடவுள் எனக்கு உத்தரவு கொடுத்தபடியே நான் அவங்க இடத்துல சொல்வேன். அப்ப கடவுள் வந்து பாலாம் கிட்ட பேசுறாரு. He says, Balaam says, Balak the son of Zippor, king of Moab, has sent people to be saying. கடவுள் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மக்கள்லாம் இந்த உன்னை சுத்தி இருக்க இந்த மக்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லும்போது பாலாக் வந்து பாலாம் வந்து திருப்பி கடவுள்கிட்ட சொல்றான், இவங்க எல்லாம் இவங்க வந்து அந்த ராஜாவுடைய மக்கள், என்ன சுத்தி இருக்கிறவங்க இந்த ராஜாவுடைய மக்கள் அப்படின்னு சொல்றான். So look, people has come out of Egypt and basically tells the story of why they're here and everything that's happening. God says to him, you shall not go with them, you shall not curse the people, for they are blessed. அப்போ வந்து அவன் வந்து இஸ்ரேல் மக்கள் இந்த எகிப்தில இருந்து வந்த கதையை அவன் சொல்லும் போது அப்போ கடவுள் அவன் சொல்றாரு, நீ வந்து இந்த ஜனங்களோட இந்த மக்களோட நீ போக கூடாது, என்னோட ஜனங்களான இஸ்ரேல் மக்களை வந்து நீ வந்து தூஷிக்க கூடாது, சபிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. So you can see that Balaam is receiving word from God directly. இப்போ இதை நீங்க பார்க்கலாம், கடவுள் இடத்துல இருந்து பாலாமுக்கு நேரடியாக வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. So he can hear. கடவுள் என்ன சொல்றாருன்னு பாலாமால கேட்க முடியும். And then they go back, they tell Balak the story, and then Balak says again, and he says, I will give you riches this time, is what he says. Balaam tells them, no, you can give me a house full of gold, you can give me this, but I do not want it because God hasn't given me authority to come to you. இப்போ பாலாம் வந்து கடவுள் இது சொன்ன விஷயத்தினால என்ன சொல்றான், திருப்பி ராஜாவிடம் போய் பாலாக் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது பாலாக் திரும்பி சொல்றான், இல்ல நான் உனக்கு அதிக பணம் பொற்காசுல தரேன் அப்படின்னு சொல்லும் போது பாலாம் சொல்றான், இல்ல நீ எனக்கு ஒரு வீடு நிறைய வந்து பொண்ணு எடுத்து கொடுத்தாலுமே கடவுள் வந்து உத்தரவு எனக்கு கொடுக்கலாம், நான் சொல்ல முடியாதுன்னு திருப்பி சொல்றான். And then in verses 20, God comes to Balaam and says, in the night, if men come to call you, rise and go with them, but only the word which I speak to you that you shall do. 20ஆம் வசனம் வாசிக்கும் போது நமக்கு தெரிய வருது, கடவுள் அந்த இரவுல வந்து கடவுள் பாலாம் கிட்ட வந்து பேசுறாரு. அப்போ வந்து சொல்றாரு, இப்போ வந்து உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ அவங்களோட போ, ஆனா நீ வந்து நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ சொல்ல இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. In verses 21, Balaam rose in the morning, saddled his donkey, and went with the prince of Moab. 21ஆம் வசனம் பார்க்கிறோம், பாலாம் வந்து எழுந்து அவன் கிட்ட இருக்கிற அந்த கழுதையோட எடுத்துட்டு அந்த மோவாபோட ராஜாவோட மக்களோட அவன் செல்கிறான் அந்த இடத்துல. But then in verses 22, God's anger was aroused. 22ஆம் வசனம் பார்க்கிறோம், ஆனா கடவுள் வந்து கோபம் கொண்டார் அப்படிங்கறது அந்த வசனத்துல போட்டுருக்கு. So why did God get angry? ஏன் வந்து கடவுள் தேவன் வந்து அந்த இடத்துல கோபமானார், ஏன் கோபப்பட்டார்?
If you just read it, it sounds like Balaam did exactly what God wanted him to do. ஏன்னா இப்ப நம்ம படிக்கும்போது பார்த்தா தேவன் வந்து அவருக்கு சொல்லும் போது அதை கேட்டு அதன்படிதான் பாலாம் செஞ்சான் அப்படின்னு பார்க்கும்போது தேவனே வந்து அடுத்த வசனத்திலே வந்து கோபம் கொள்கிறாரு. But if you actually read it clearly, God tells him verse 20, if the men come to call you, rise and go. He didn't say rise and go. He said if the men come to call you, rise and go. ஏன்னா நம்ம இந்த வசனத்தை 20ஆம் வசனத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம்னா அதுல போட்டிருக்கு கடவுள் தேவன் வந்து அவனுக்கு சொல்கிறாரு உன்னை வந்து இந்த மனிதர்கள் கூப்பிட்டாங்கன்னா அவனோட போ அப்படின்ற சொன்னாங்க தவிர ஆனா பாலாம் என்ன பண்ணிருக்கான் அவன் எழுந்து போயிட்டான். So he was in wrong. He wanted something and God knew that. So that's when God gave him a clear order. He chose to only listen to the second part of it and not the whole thing. பாலாம் வந்து தேவனோட மனுஷனாக்க தேவனோட உத்தரவு வரணும் தான் அவன் காத்து கொண்டு இருந்தான். தேவன் ஒரு அந்த இரவிலே தேவன் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆனா அதுல சொன்னதுல அவன் வந்து கூப்பிட்டால்தான் எழுந்து போகணும்ன்றத விட்டு அந்த இரண்டாம் பாகம் எழுந்து போகணும்ன்றத வந்து பிடித்து கொண்டு அவன் போயிருக்கான். So he was hearing the voice of God. இப்போ தேவன் சொன்ன விஷயங்களை அவன் கேட்டுக்கொண்டு இருந்தான். He could understand him. அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது அவனால. But his heart was full of deceit. ஆனா அவனோட எண்ணங்கள் அவனோட சிந்தனைகள் வந்து அவனோட மன கஷ்டங்கள் வந்து ஏதோ ஒண்ணு வேற ஏதோ சிந்தனைக்குள்ளாக வஞ்சிக்கப்பட்டிருந்தது. அவனோட இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருந்தது. So he's a thorn. அவன் ஒரு முள்ளாக இருக்கிறான் இந்த இடத்துல. The people who came to call him are another thorn. அவனை கூப்பிட வந்த மனிதர்கள் வந்து முள் இல்ல. Thorn. அவங்களும் ஒரு முள். And they're coming to drag each other down. அந்த முள்ளும் வருது இந்த ஒரு முள்ள கொண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு வேரோட அழிக்க பாக்குது இந்த எல்லா முள்ளும். So when Balaam arises and goes, God's anger is aroused. And now he's going on the donkey. பாலாம் எழுந்து போகும்போது கடவுள் வந்து வெறும் கோபம் கொண்டு இருக்கிறார். இப்போ பாலாம் வந்து ஒரு கழுதையை வைத்து கொண்டு போயிருக்கிறார். So if we read onwards, and it says he was riding on his donkey and 2 servants were with him. But the angel of the Lord took his stand in his way. தொடர்ந்து இந்த வசனங்களை படிக்கும்போது நம்ம பார்க்கிறோம் அவனோட கழுதையை கொண்டு அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு தேவனோட தூதனான ஒரு ஏஞ்சல் அந்த இடத்துல வந்து அந்த வழியில வந்து நிக்கிறாங்கன்றத பார்க்கிறோம். Now the donkey saw the angel of the Lord standing in the way with his drawn sword in his hand, and the donkey turned aside. தேவனுடைய தூதன் வந்து அங்க நின்று கொண்டிருக்கிறத பார்த்து அதுவும் அவன் கையில இருக்கிற வாளை பார்த்துட்டு அந்த கழுதை போன கழுதை வந்து அதை பார்த்து கொண்டு திரும்பி விட்டது. So Balaam struck the donkey to turn her back onto the road. So that's the first time. பாலாம் என்ன பண்றான் அந்த திரும்பின கழுதையை திருப்பி எடுத்து நேராக போ அப்படின்னு சொல்ல அவன் ட்ரை பண்றான். Then the angel of the Lord stood in a narrow path between the vineyards with a wall on the side and the wall on that side. இன்னும் ஒரு குறுகிய பாதையில திருப்பி அந்த இடத்துல பார்த்தா தேவனோட தூதர் அந்த இடத்துலயே வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல வழி ரொம்ப சிறிய வழி குறுகிய வழி இருக்குமோ அந்த இடத்துலயே வந்து தேவனோட தூதர் நின்று கொண்டிருக்காங்க. And when the donkey saw the angel of the Lord, she pushed herself against the wall and crushed Balaam's foot against the wall. So he struck her again. That's the second time. இப்போ என்ன அந்த குறுகிய பாதையா இருக்கறனால தேவனுடைய தூதனை திருப்பியும் அந்த கழுதை பார்த்து கொண்டது. அந்த கழுதை பார்த்துட்டு அந்த செவுத்தை இடிக்கும் போது பாலாமோட கால்களே அதை நசுக்கி விட்டது. நசுக்கும் போது பாலாமுக்கு வந்து திருப்பி அந்த கழுதை இரண்டாவது முறை அடிக்கிறான். Then the angel of the Lord went further and stood in a narrow place where there was no way to turn either right hand or to the left. அடுத்ததாக நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது பார்க்கிறோம் இன்னும் ஒரு குறுகிய பாதையில வந்து தேவனுடைய தூதர் அங்க போய் நிக்கிறான். இப்போ இந்த இடத்துல எந்த பக்கமும் திரும்பத்துக்கு வழி இல்லாத இடத்துல போய் அங்க இடத்துல நிக்கிறான். And when the donkey saw the angel of the Lord, she lay down under Balaam. So Balaam's anger was aroused, and he struck the donkey with his staff. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது திருப்பி அந்த கழுதை மூன்றாவது முறையா அந்த தேவனுடைய தூதனை பார்த்தனே அது எங்கேயுமே போகாம அப்படியே அங்க அமர போகும்போது பாலாம் இன்னும் போகும்போது திருப்பி அவன் அடிக்கிறான். So he's giving Balaam 3 warnings. இத நம்ம பார்க்கிறோம் தேவன் வந்து தேவனுடைய தூதன் வந்து பாலாமுக்கு ஒரு 3 விதமான ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கிறார் அந்த இடத்துல. If we look at the characteristics of a donkey, ஒரு கழுதை குணாதிசயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா often people think donkeys are dumb. நம்ம வந்து பொதுவான ஒரு சிந்தனை யோசிச்சோம்னா கழுதை வந்து ஒரு மூளை இல்லாத ஒரு விலங்கு அப்படின்றத நம்ம என்ன கூடும். But in reality that is not true. That's not the truth. ஆனா உண்மைக்கும் அது வந்து அப்படி கிடையாது. A donkey is actually quite a smart creature. அந்த கழுதைக்கு வந்து அதுக்கு தேவையான ஒரு அறிவு இருக்கு. அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கிரியேச்சர். அதோட அறிவு பயன்படுத்தி அது சில விஷயங்களை செய்யும். It's actually intelligent and it uses its own seeing.
அது எந்த அளவுக்கு அறிவான ஒரு விலங்கு என்றால் அது வந்து அதை என்ன பாக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தாளம் இருக்கு. It is stubborn. அது வந்து அவ்வளவு சீக்கிரம் அது திசை மாறாது, அதோட பிடிவாதமா இருக்கும். So we as human were like, oh, that's a dumb donkey. ஆனா நம்மளோட பாதைக்கோ இந்த கழுதைக்கு ஒண்ணுமே தெரியல, இது ஒரு மூளை இல்லாத ஒரு விலங்கு அப்படின்ற ஒரு பார்வை தான் நமக்கு கொடுக்கும். But actually the donkey knows how to keep his life longer. ஆனா ஒரு கழுதைக்கு தெரியும் அதோட வாழ்க்கையை வந்து எப்படி தக்க வச்சுக்க வேண்டும், எப்படி நீங்களா வாழ முடியும் அதுக்கு தெரியும். The donkey, when it sees trouble, it assesses the situation. ஏன்னா அது வந்து ஒரு விஷயத்தை பார்த்து இது நமக்கு ஆபத்துன்னு தெரியும் போது அது முன்கூட்டியே அதால கணிக்க முடியும். So it won't follow after. அந்த ஆபத்துன்னு கணித்ததுக்கு அப்புறம் அது வந்து அந்த வழியில போகாது. It is not like a horse who can be tamed. அது வந்து ஒரு குதிரை மாதிரி இல்ல, அது குதிரையா இருந்தா நம்ம வந்து நிறுத்தி அது வந்து அதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். It's smarter than a horse because it works on its own. குதிரையை விட ரொம்ப தாழ்ந்தானது, ஏன்னா அது வந்து அதோட சுய சிந்தனையை வைத்து அது போகும். A donkey doesn't bow to authority but listens and assesses the situation. அந்த கழுதை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது மேல ஆளுமை செலுத்துறவங்களுக்கு வந்து அது வணங்காது, அது வந்து அதோட குணாதிசயங்களை வைத்து அது சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அது செல்லும். So if a smart man was riding on the donkey, இப்போ ஒரு தாழ்ந்தான மனுஷன் அந்த கழுதை மேல ஏறி இருந்தாருன்னா he would have understood, okay, there's danger ahead. அப்ப கழுதை என்ன பண்றதுன்னு பார்த்தே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு ஆபத்து நம்ம நோக்கி வருது. So if the donkey can see the presence of an angel, இப்போ ஒரு கழுதையால ஒரு தேவனோட தூதனை பார்க்க முடிந்தால், but Balaam couldn't. ஆனா பாலாமால முடியல என்றால், Balaam was spiritually blind. பாலாம் வந்து அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அவனோட கண்கள் திறக்கப்படாம இருந்தது. But he was a man of God in the same manner. ஆனா அவன் ஒரு தேவனோட மனிதனா தான் இருந்தான். His heart was full of deceit, and that's what the issue was. அவனோட மனசு அவனோட எண்ணங்கள் எல்லாம் வஞ்சனையா இருந்ததுனால பிரச்சனையா இருக்கு. Because he went it off. At first for he said, no, I do not want your riches, I do not want the house, I do not want your gold. அவன் பாலாக்கு என்ன சொல்றான், எனக்கு உன்னுடைய பொற்காசுகளோ உன்னோட பணமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்றவன் சொல்றான். He acted as if he was heeding to the word of God. அப்போ அவன் செய்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இவன் ஒரு தேவனுடைய மனிதன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூட மாதிரி அவன் செய்தான். But God knew his intentions. ஆனா தேவனோ அவனோட இருதயத்தின் எண்ணங்களை தெரிந்திருந்தார். That's why God had come to him in the night and said, if they call you, go. They did not call him, but he still arose and went. தேவன் அவனோட இருதயத்தின் எண்ணங்களை அறிந்ததுனாலதான் அந்த இரவே அவன் கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு, உன்னை கூப்பிட்டா நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அவன் கூப்பிடுறதுக்கு முன்பாக கிளம்பி போயிருந்தான். So that was why God was angry. இதனாலதான் தேவன் அவன் இடத்துல கோபம் கொண்டார் அப்படின்னு. So now the donkey has stopped, and the donkey is just there. And when the donkey saw the angel, he lay down. Then the Lord opened the mouth of the donkey, to which she said to Balaam, what have I done to you that you have struck me these 3 times? இப்போ நம்ம பார்க்குற இந்த வசனங்கள்ல இப்போ இந்த கழுதை வந்து தேவனோட தூதன் அங்க இருக்கிறத பார்த்து அந்த தேவனோட தூதன் இருக்கனால அது போகாதபடி அங்க அமர்ந்து நாம் பார்க்கிறோம். இப்போ வந்து தேவன் வந்து அந்த தேவனோட தூதன் மூலமா அந்த கழுதையின் வாய்களை திறந்து அது பேச வைக்கிறார். அந்த கழுதை சொல்லுது, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு என்ன அடிக்கிற அப்படின்னு பாலாம் குறித்து கேட்குது. And Balaam said to the donkey, because you have abused me, I wish there was a sword in my hand, for now I would kill you. அப்ப பாலாம் சொல்றான், நீ வந்து நான் சொல்றதை கேட்காம என்ன அசிங்கப்படுத்துற, அதனால வந்து என் கையில ஒரு வாள் இருந்தா அவனை வெட்டி கொலை பண்ணிடுவா அப்படின்ற ஒரு கோபமா சொல்றான். So the donkey said to Balaam, I am not your donkey on which you have ridden ever since I became yours to this day. Was I ever disposed to do this to you? அந்த கழுதை திருப்பி அவன் நோக்கி சொல்லுது, நான் உன்னோட கழுதையா தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன் எப்பவுமே. இப்போ நான் இந்த நேரத்துல இதை பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்குது. And he says no. அப்ப பாலாம் திருப்பி சொல்றான், இல்ல இந்த மாதிரி நீ பண்ணதில்லை அப்படின்னு சொல்றான். Then the Lord opened Balaam's eyes, and he saw the angel of the Lord standing in the way with his drawn sword in his hand, and he bowed his head and fell flat on his face. இந்த நேரத்துல தேவன் வந்து பாலாமோட கண்களை திறக்கிறாரு. அப்பதான் அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த தேவனோட தூதன் அவன் கையில இருக்கிற வாளை பார்க்கும்போது தான் அவன் வந்து அதை பார்த்து அப்படியே வணங்கி நிற்கிறாங்க. So number one, we can see that Balaam's heart was full of deceit. இப்போ இந்த முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பாலாமோட மனது அவனோட சிந்தனைகள் எல்லாம் ஒரு வஞ்சனைகளா இருந்தது. So even the face front, he acted as if he was heeding to the word of God. He wasn't. இப்போ இதுல படிக்கும்போது நமக்கு தெரிஞ்ச அவனோட தேவனோட வார்த்தைக்கு பணிந்து நடந்தவன் அப்படின்னு நமக்கு தெரிந்தாலும் அவன் அந்த மாதிரி நடக்கலன்னு நமக்கு புரியுது. God knew his intentions. தேவன் அவனோட சிந்தனைகளை தெரிந்து கொண்டிருந்தார். God understood what he was saying. தேவனுக்கு தெரிந்து அவன் என்ன பண்றான். God understood
what Balaam was thinking about. தேவனுக்கு தெரிந்தது பாலாம் என்ன சிந்தித்துக் கொண்டு இந்த எந்த நோக்கத்தோடு இங்க போய் கொண்டிருக்கிறாங்க. So Balaam was hearing. தமிழ்ல பிளேயாம்னு சொல்லுங்க. Balaam was hearing, but he did not heed. பிலேயாம் வந்து கேட்டுக்கொண்டிருந்தான், ஆனா அந்தபடி செய்யவில்லை அவனோட விஷயங்கள். He acted as though he was. அவன் வந்து செய்யற மாதிரி நடித்துக் கொண்டிருந்தான், but he wasn't. ஆனா அவன் செய்து கொண்டிருந்தான். So hearing, they do not hear. அப்போ பிலேயாம் வந்து கேட்டும் கேட்காதவனா மாறினான். That's what he was. That was his life at that moment. அதுதான் அவன் அந்த நேரத்துல அவன் அப்படிதான் இருந்தான். God had to use a donkey and open the mouth of the donkey to speak to him because he was full of himself. He acted as though he wanted to be one with God, but in reality he was not. தேவன் அந்த இடத்துல ஒரு கழுதையின் வாய்கள் மூலமா அவனுக்கு உணர்த்தி இருக்கிறார். ஏன்னா பிலேயாம் வந்து அங்க வந்து தேவனோட சிந்தனைக்கு ஏற்றுதான் நடந்து கொண்டிருக்கான் அப்படின்னு காமிக்க இருந்தான். ஆனா அவன் நடக்கவில்லை அப்படின்றத உணர்த்துறதுக்கு அவனோட இருதயம் வஞ்சனையால இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஒரு கழுதையை தேவன் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். So because his eyes were closed and his hearing he wasn't hearing. ஏன்னா அவனோட ஆவிக்குரிய கண்கள் மூடி இருந்தது, அவனோட காதுகள் கேட்கப்படாம இருந்ததுனால. Once God opened his eyes, எந்த நேரத்துல தேவன் அவனோட கண்களை திறந்தாரோ he realized what was wrong. அப்பதான் அவனுக்கு தெரியுது அவன் என்ன பிழை பண்ணியிருக்கிறார். So hearing you do not hear and seeing you do not see have a link within each other. When you do not see, you are spiritually blind, and in the same way when you do not hear, when you can hear clearly the voice of God. இப்போ இது நம்ம பார்க்கிறோம், கேட்டும் கேட்காத இருப்பவனுக்கும் அது பார்க்காதவனுக்கும் ஒரு இந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாம இருக்கிற மாதிரி தான் நம்ம கேட்டும் கேட்காம நம்மளோட தேவனோட சிந்தனை செய்யாம இருக்கிற நிறைய நேரத்துல. So in many times this can be correlated to our life. இது நம்ம அநேக நேரத்துல இது நம்மளோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த விஷயங்கள். Because we are listening to the word of God. ஏன்னா நம்ம தேவனோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Each Sunday we get a new message. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு புது மெசேஜ் நமக்கு கிடைக்குது, நமக்கு செய்தி கிடைக்குது. You are taught from right and wrong as a kid. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம எது தப்பு எது சரின்னு நம்ம சிந்திக்க வைத்திருக்கிறாங்க நம்மள. You obey to the commandments. நம்ம தேவனோட காரியங்களுக்கு கீழ்ப்படிகிறோம். You oblige to what you are told to do. நம்ம அதன்படி நடக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But because your heart is black and your heart is corrupted by the world, ஏன்னா நம்ம இருதயங்கள் வஞ்சனையால இருக்கிறதுனால நம்மளோட சிந்தனைகள் அப்படியே இருக்கிறதுனால you choose to hear, but you choose to let it go through the other ear. நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனா அதை கேட்டு கேட்காதவர்களா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறவர்களா இருக்கிறோம். And this often happens in our life. இது அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு. Because we hear and we hear, we know what is right and we know what is wrong. We know God is speaking directly to us, but we choose to ignore it because we're like, okay, I know I am wrong. ஏன்னா நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்ம வசனங்களை கேட்கிறோம், நமக்கு எது தப்பு எது சரி நமக்கு தெரியுது. ஆனா நம்ம கேட்டுக்கொண்டு இருந்துமே நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட வஞ்சனையினால நம்மளால அது எது சரி எது தப்பு நம்மளால தெரியும். நமக்கு தெரியுது நம்ம தப்பாதான் இருக்கிறோம் என்று. So I know I'm wrong, but like it's fine, you know. நமக்கு தெரியுது, ஆமா நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நமக்கு தெரிந்தாலும் அட பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Like I can hear the voice of God. What Balaam was doing, he heard directly from God. நம்மளோட வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்தோம்னா பிலேயாம் வந்து தேவனோட வார்த்தையை அவன் நேரடியா கேட்டான். நம்மளும் அதே நேரத்துல நம்ம தேவனோட வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். You think just because God isn't coming to you in a dream or in a vision, He's not speaking to you. நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் தேவன் வந்து நம்ம இடத்துல வந்து நேரடியா வந்து நம்மளோட கடவுளை பேசல அப்படின்றதுனால நம்ம நினைத்து. But that is not true. He is sending people to speak to you each time. ஆனா அது உண்மை இல்ல. ஏன்னா தேவன் வந்து அவரோட தூதர்கள் மூலமா மனுஷர்கள் மூலமா நம்மளோட எப்பவுமே பேசிக்கொண்டுதான் இருக்காரு. ஒரு தடவையும் ஒரு ஆட்கள் அனுப்பி கொண்டிருக்கிறாரு. For when we see the word of God, we also hear the word of God because we read it. ஏன்னா நம்ம வந்து தேவனோட வார்த்தையை வந்து பார்க்கும்போது அதே சமயத்துல நம்ம தேவனோட வார்த்தையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம தேவனோட வார்த்தையை வாசித்து கொண்டுதான் இருக்கிறோம். So technically, you are heeding and listening to the word of God daily. அப்ப நம்ம எந்நேரமும் தேவனோட வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். But in the same manner, you choose to turn a blind eye. ஆனா நம்ம அதே நேரத்துல நம்ம வந்து அதை பார்த்தும் பார்க்காதவர்களா இருக்கிறோம். And in that sense, you become deaf. அந்த நேரத்துல நம்ம வந்து தேவனோட வார்த்தையை கேட்டும் கேட்காதவர்கள ஒரு செவிடனை போல நம்ம மாறி விடுவோம். For you hear, but you do not understand. நம்ம தேவனோட வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அது நமக்கு புரியவில்லை. You do not heed. நம்ம அதுபடி நடக்கிறது இல்லை.
You do not oblige. அந்தபடி செய்யணும்னு நமக்கு தோன்றது இல்ல. You instead choose to take your own route because you want something that God's saying no. Because in the face of it, you're acting like you're obliging to the word of God, but in reality you are not. You are far from it. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் நமக்கு வேற ஒரு விஷயம் வேணும் அப்படின்றது நம்ம தீர்மானத்தினால நம்ம அதை நோக்கி போறோம். ஆனா தேவன் வந்து நமக்கு சொல்றாரு இது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம அந்த விஷயத்தை நோக்கி போகும்போது இல்ல நான் தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கிறேன்னு நம்மளே நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டு இருக்கிறோம். So I can stand here and I can preach. நான் இந்த இடத்துல நின்னு கொண்டு நான் தேவனோட வார்த்தையை பேசலாம். But if my personal life is far from what I say, ஆனா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தேவனோட தூரமா இருந்தேன்னா then I am exactly like Balaam. அப்ப நான் அந்த நேரத்துல நான் வந்து பிழையாம போறதா இருக்கேன். But if I change my ways and I actually heed to what God is telling me, என்னோட வாழ்க்கை முறையை தனிப்பட்ட வாழ்க்கை முறையை மாத்தி கடவுள் தேவன் என்ன சொல்றாருன்னு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன்னா then I am not. அப்ப நான் பிழையா மாதிரி இல்ல. Then I am actually obliging and doing the works of God the way God wants me to do it. ஏன்னா அப்ப உண்மையிலேயே தேவனோட வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க நான் வாஞ்சிக்கிறேன். I'm not being deceitful towards other people. நான் வந்து மத்தவங்களை நோக்கி நான் என்னோட மனதில் எழும் சிந்தனைகளை குறித்து நான் யோசித்து அதன்படி நடக்காம இருக்கிறேன். Because he went and he rose and he saddled his donkey thinking, okay, this is what God wants me to do, when he didn't actually listen clearly to the instruction given to him. நான் பிள்ளையாம இங்க பாக்குறோம் அவன் காலை எழுந்து அந்த கழுதை மேல எழுந்து நின்று அப்படியே அங்க போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் நினைக்கிறான் இதுதான் தேவன் எனக்கு சொன்னாரு. ஆனா அது தேவன் தெளிவாக அங்க வந்து அந்த மாதிரி அவன் சொல்லவே இல்லை அப்படின்றத நம்ம It was பார்க்கிறோம். all just an act. An act. அது வந்து அவன் அப்படி நினைத்து கொண்டு போன சிந்தனையை ஒழிய தேவன் அவனுக்கு அப்படி சொல்லவே It இல்லை. was an act to do right, but also do wrong at the same time. ஏன்னா அந்த நேரத்துல பிள்ளையாம வந்து நான் ஒரு நல்ல ஒரு கரெக்டான விஷயத்தை தான் செய்ய போறேன்ற வந்து ஒரு பிம்பத்தை உண்டாக்குற மாதிரி அவங்க போனா அது ஒரு தப்பான விஷயம். So because of this, the donkey had to teach him right and wrong. ஏன்னா அதனாலதான் தேவன் ஒரு கழுதையை கொண்டு அந்த இடத்துல எது சரி அப்படின்றத அவனுக்கு திருத்தறிந்தார். 3 times he's given a warning. 3 முறை அவனுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை கொடுக்க தேவன் He doesn't listen. அவன் வந்து கவனிக்கவே இல்லை. And then when his eyes are open, he falls face flat. அவனோட மனக்கண்கள் திறக்கும் போதுதான் அவனுக்கு வந்து அது புரியுது. And then if we read verses 32 onwards, 32வது வசனத்துல நம்ம படிக்க இருந்தோம்னால், and the angel of the Lord said to him, why have you struck your donkey 3 times? Behold, I have come out to stand against you, because your way is perverse before me. Yeah, Tamil 32 32ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். So God knows your intention and God understands what he did was wrong. So he's saying your way is perverse before me. தேவனுக்கு நம்மளோட இருதயத்தின் சிந்தனை என்னன்னு தெரிந்ததால இங்க பிள்ளையாம குறித்து சொல்றாரு 3 முறை நான் அப்படி பண்ணது காரணம் உன்னோட வழி என்னோட வழி மாதிரி இல்ல, அதுக்கு முரணாக நடந்துக்கிறேன் அப்படின்றத அந்த இடத்துல அவனுக்கு உணர்த்துறேன். Your way is wrong, so I have come to stand against you. நீ தப்பான வழியில போனதால தான் நான் உனக்கு எதிராக வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். The donkey saw me and understood the situation. அந்த கழுதை என்ன பார்த்தது, அது புரிந்து விட்டது என்ன என்று. But surely you would have also killed. Surely I would have killed you and let her live. நான் இது Donkey let the donkey live. தேவன் அடுத்து சொல்றாரு அந்த கழுதையை நான் வந்து உயிரோடு எடுத்து உன்னை கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். And Balaam said to the angel of the Lord, I have sinned, for I did not know you stood in the way against me. Now therefore, if it displeases you, I will turn back. பிள்ளையாம் அந்த இடத்துல அந்த தேவனுடைய தூதரன் குறித்து சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் பாவம் செஞ்சு விட்டேன், தவறு செஞ்சு விட்டேன். நான் வந்து இந்த தவறை உணர்ந்தனால வந்து இப்ப நீங்க சொல்லியிருந்தா நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல ஐக்கியிடுறேன். Verse 34 தமிழ்ல வாசிக்கிறோம். 34ஆம் அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நின்றதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றார். So Balaam, he understands he's wrong and he's changing his ways at this point. பிள்ளையாம் அந்த இடத்துல அவன் தவறுல இருக்கேன் என்று உணர்ந்து அந்த இடத்துல அவன் சரி செய்ய பார்க்கிறான். He's asking for forgiveness. அவன் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறான். And he knows, he said, I have sinned. So he knows what he did was wrong. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல அவன் பாவம் செஞ்சு விட்டான். And in that way, he is seeking salvation again. அந்த இடத்துல அப்ப பிள்ளையாம் வந்து ஒரு ரட்சிப்பை நோக்கி அவன் போகிறான். அவன் ரட்சிப்பை நோக்கி தேடுகிறான். So hearing they do not hear, கேட்டும் கேட்காதவராக இருக்கிறாங்க. nor do they understand.
அவங்களுக்கு புரியவதும் இல்லை. Because hearing, he did not hear, and now he understands. இப்போ அது எப்படி மாறுதுன்னா அவன் கேட்டும் கேட்காதவ இருந்தவன் கேட்டதுனால இப்போ அவனுக்கு புரிந்து விட்டது. So now he's asking for repentance. அவனுக்கு புரிந்தனால இப்போ மன்னிப்பு கேட்கிறான். And when you ask for repentance, you are changing your life. அப்போ எப்போ நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கிறோமோ அப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்ற இருக்கிறோம் அப்படின்ற சிந்தனை நமக்குள்ள வந்து விடணும். So the story of Balaam goes further on from this, and he goes and he does what God wants from him, and Balaam starts his prophesying from then on. பிலேயாமோட கதை இதுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியும். அது அவன் வந்து திருப்பி இந்த வழிகளை மாற்றிக்கொண்டு தேவன் என்ன அவனுக்கு சொல்றாரோ அதை தொடர்ந்து அவன் செய்ய இருக்கிறான். But so what we were mainly meant to look at today is how Balaam's heart wasn't with God, wanted to be, but at the same time, because it coveted what wasn't for him. ஆனா இது நம்ம என்ன எடுத்து இந்த செய்தி மூலமா என்ன நம்ம பார்க்க இருக்கிறோம்னா பிலேயாமோட சிந்தனைகள் எப்படி வந்து கடவுளுக்கு முரணாக இருந்தது, ஆனாலும் அதை எப்படி அவர் கடவுளோட சிந்தனையா அதை மாற்றிக்கொள்ள பார்த்தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். He coveted, and because of that he was a thorn. அதனால அவன் வந்து கடவுளோட சிந்தனையா இல்லாத ஒரு விஷயத்தை கடவுளோட சிந்தனையா மாத்த அவன் நேரிட்டதால அவன் வந்து ஒரு முள்ளாக இங்க தென்படுறான். So when the sower comes to sow, அப்போ இது அந்த ஓமையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தையை வந்து ஒரு விதைக்கிறவன் விதைக்கும் போது, and when the seed is planted right, அது அந்த விதைகள் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து அதை விதைக்கும் போது, so direct notation from God, directly from God, தேவனுடைய இடத்துல இருந்து நேரடியாக அந்த விதைகள் வந்தபோது, and you choose not to listen to it, ஆனா அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்காம இருக்கணும்னு நம்ம முடிவெடுக்கணும். you are the thorn that grows from that soil. நம்ம தான் அந்த முள்ளாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த வார்த்தையை வந்து கேட்க வேண்டாம்னு முடிவெடுக்கணும். நம்ம தான் அந்த But முள்ளாக. this may be your past, ஆனா இது நம்ம வாழ்க்கையோட ஒரு கடந்த காலமாக இருக்கலாம். and when in the same way in Balaam he chose to turn back, பிலேயாம் எப்படி அவனோட வாழ்க்கையில வந்து அவன் செய்த தவறை உணர்ந்து அதை மாற்றி விடணும் என்று நினைத்தானோ, I have sinned, I will turn back. நான் பாவம் செய்து விட்டேன், நான் என்னோட வழிகளை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு அறிக்கை விட்டானோ, And the same way when we do that, when we declare that over our life, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம அந்த மாதிரி நம்ம பிலேயாம் சொன்னது போல நம்ம சொல்லும் போது, when we change our perverse ways, நம்மளுடைய மாறுதலான வாழ்க்கை நம்ம மாற்றும் போது we become a new creation within Christ. நம்ம தேவனுடைய புதிய உலகங்களா மாறும். புதிய ஒரு So that's what God wants. ஏன்னா அதுதான் தேவன் நம்மள எதிர்பார்க்கிறார். God wants to guide us. தேவன் நம்மள வழிநடத்தணும்னு பார்க்கிறார். God wants to be one with us. தேவன் நம்மளோட ஒன்றா இருக்கணும்னு பார்க்கிறார். God wants to talk to us. தேவன் நம்மளோட பேசணும்னு. So we can constantly live in the presence of God. But if you have not acknowledged your past of the actions of the past, ஏன்னா நம்ம தேவனோட எப்பவுமே உறவாடி கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளோட விரும்புகிறாரு. ஆனா நம்மளோட வாழ்க்கையோட வழிகளை நம்ம வந்து மாற்றாம இருந்தோம்னா, you have not truly repented. நம்ம உண்மையிலேயே நம்மளோட சிந்தனைகளோ நம்மளோட வாழ்க்கை முறையோ மாற்றிக் கொள்ளவில்லை. And when you do the works of God, but you're a hypocrite in the same sense, தேவனுடைய காரியங்கள் நம்ம செய்யறோம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல நம்மளுடைய உலக பிரகாரமான சிந்தனைகள் நம்ம செய்து கொண்டு வந்தோம்னால் நம்ம வந்து ஒரு பிழையான ஆட்களா இருக்கிறோம். when you were not the right foundation, ஏன்னா நம்மளோட அஸ்திவாரம் சரியாக இல்லை அப்படின்றது, when you are not the right example, நம்ம ஒரு சரியான உதாரணமா இருக்காதனால, because in church you might be a great example, ஏன்னா சபைகளை நம்ம வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்கலாம். outside if you're not, ஆனா வெளியில் நம்ம அந்த உதாரணமா இல்லாம your ways are perverse before me. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானவங்களா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானவங்களா நம்ம இருக்கிறோம். But when we acknowledge this, ஆனா எப்போ நம்ம இதை உணர்கிறோமோ, and we ask God for freedom from it, அதை உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கிறோமோ, and we ask God for repentance, அந்த நேரத்துல கடவுளை என்னை மன்னித்து விடுங்க அப்படின்னு நம்ம God is willing to accept it, அந்த வாஞ்சித்து கேட்கும்போது தேவன் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறார். and He's willing to give us what we need. தேவன் நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தை கொடுக்கிறார். For at the end of it all, ஏன்னா அது ஒரு முடிவு என்னன்னு பார்த்துக்கணும். for at the end of what God wants, இது கடவுள் நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, God wants us to be one with Him. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா தேவனோட நம்ம ஒன்றாக இருக்கணும்ன்ற ஒரு விஷயம். God wants to see us in the heavens. தேவன் வந்து நம்மள எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும்ன்ற ஒரு விருப்பத்தோட இருக்கார். He wants to see His children. அவரோட பிள்ளைகளா நாமள வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார். He wants to love His children. அவர் நம்ம பிள்ளைகளா நம்மள வந்து நேசிக்கணும்னு. He wants to hold His children.
பிள்ளைகளோட கைப்பிடித்து இருக்கணும்ன்றது இருக்கு. He wants to live eternity with them. நம்மளோட நித்திய வாழ்க்கையை வாழணும் என்றது இருக்கு. So our God is a beautiful God. நம்முடைய தேவன் ஒரு அழகான தேவனாய் இருக்கிறார். He's a graceful God. ஒரு கருணையுள்ள தேவனாய் இருக்கிறார். He's a wonderful God அருமையான தேவன். அருமையான தேவனாய் இருக்கிறார். that wants to be one with us நம்மளோட ஒண்ணா இருக்கணும் விரும்புகிறது. and wants to give us all of His love. நம்மளோட தேவைக்காக அவருடைய எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார். And the only thing He asks from us நம்ம இடத்துல அவர் இவ்வளவு செய்யற தேவன் நம்ம கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் அவர் கேட்கிறாரு. is instead of being a thorn, ஒரு முள்ளாக இல்லாம be a stem, be a root. Amen. ஒரு வேராகவோ ஒரு செடி வேராக இரு அப்படின்னு. Be a root that grows. ஒரு வேர் எப்படி துளிர்ந்துட்டு வளருமோ அது மாதிரி இருன்றது. Be a root that becomes a tree. ஒரு வேர் எப்படி ஒரு மரமாகுமோ அது போல இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். And may that tree become the tree of life. அந்த மரம் எப்படி ஒரு ஜீவனின் மரமாக நித்திய ஜீவனின் மரமாக. So when your roots are planted very deep in the soil of God, இந்த வேர் என்னும் நாம வந்து தேவன் என்ற அந்த மண்ணில எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறோமோ, as deep as we go, எவ்வளவு ஆழமாக நம்ம போய் கொண்டு அதுல இருக்கிறோமோ, when we read more, தேவனுடைய வார்த்தை அதிகமா நம்ம தியானிக்கும் போது, when we listen more, தேவனுடைய வார்த்தை நம்ம அதிகமா கேட்கும் போது, when our heart and our mind are one, நம்மளோட இருதயத்தின் நம்மளோட மனதின் சிந்தனை ஒண்ணா இருக்கும். so we're not doing something that our heart is actually against of. நம்மளோட சிந்தனைகள் நம்ம செய்யும் போது நம்ம அது தேவனுடைய காலத்துக்கு எதிராக இல்லாதபடி we become the sower. நாம அந்த விதைக்கிறவனாக மாறிவிடுகிறோம். So we become the sower who sows the seed. அந்த விதைக்கிறவன் போல எப்படி அந்த விதைக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை விதைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மாதிரி நம்ம மாறி. So and some fell among thorns, and the thorns sprang up and choked them. அந்த உவமையில வாசிக்கும் போது அந்த சில அந்த விதைகள் வந்து அந்த முள்ளின் மூலமா வளர்ந்து முள்ளில பட்டு அந்த முள்ளில் வந்து அது வளர்ந்து அது நெருக்கி விடுறது நம்ம பார்க்கிறோம். So the voice of God went to Balaam, and because it fell among thorns, which was his heart, it sprang up and it choked him. But later when he asked God, I have sinned, save me. தேவனுடைய வார்த்தை வந்து பிழையாமைக்கு போகும்போது அது அவன் மேல விழுந்தப்போ அது ஒரு முள்ள அவனோட இறுதி சிந்தனைகள் முள்ளு போல இருந்தனால அது முள்ளாய் வந்து அதை நோக்கி அவனை நசுக்கி விட்டது. For this is not what you want, I will turn back. அப்ப அந்த இடத்துல பிழையாம் வந்து அவன் செய்தது தவறு அப்படின்றத உணர்ந்து இது நான் தப்பு இதை வழிகளை மாற்றிக் கொண்டோம் அப்படி நடக்கிறதுனால he becomes the one that fell on good ground. அவன் வந்து நல்ல இடத்துல விழுந்த ஒரு விதையாய் மாறுகிறான். But others fell on good ground and yielded a crop. ஏன்னா இந்த நம்ம உவமையில பாக்குறோம் அது நல்ல மண்ணில விழுந்த விதைகள் வந்து ஒரு அறுவடைக்கு தகுதியான ஒரு செடிகளாக மாறிவிட்டு நம்ம பாக்குறோம். Some 100-fold, 100%, some 60, 60%, some 30. 30%. He who has ears, let him hear. செவி இருக்கிறவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல. So because of this, Balaam goes forth, and after his forgiveness, he starts prophesying. பிழையாம் அவனோட வாழ்க்கையில இருந்த பிழையை உணர்ந்ததுனால அவனோட வாழ்க்கையின் வழிகளை மாத்தினால Who's to say we cannot do the same? இப்ப நம்ம இதுல பாக்கும்போது ஏன் பிழையாம் மாறும்போது நம்மளால ஏன் மாற முடியாது நம்ம யோசிப்போம். When we ask for freedom, when we ask for redemption from our sins, we are seeking salvation. ஏன்னா தேவனிடத்துல நம்ம நோக்கி கேட்கும்போது தேவனே என்னை மன்னித்திருங்க என்னோட வாழ்க்கையின் தவறுகளை மன்னித்திருங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம ரட்சிப்பை கேட்கிறோம் தேவனிடத்துல. And we seek that, we become the 30-fold, the 100-fold, and the 40-fold, 60 multiple eternity, that we are the soil, we are the seed. And once you plant and plant and plant, the smile on God's face is more brighter than the shining stars. ரட்சிப்போட வாஞ்சி நமக்குள்ள வந்தப்போ அப்ப நம்ம தான் நல்ல நிலமாக மாறி விடுகிறோம். அப்ப நம்மளோட அந்த நல்ல நிலத்துல தேவனுடைய வார்த்தை வரும்போது 30, 60, 100 அது பலன். So when you go out and prophesy, when you go out and plant the seed, the word of God is living and residing within you. நாம போய் வெளில போய் தேவனோட வார்த்தை நம்ம சொல்லும்போது தேவனோட வார்த்தை நம்ம உள்ள இருந்து வரும்போது நம்ம தான் அந்த விதையை விதைக்கிறவர்களா மாறுகிறோம். The places that you are, if they are not of God, they turn to places that are of God. தேவனோட இடங்களா இல்லாத இடத்துலயுமே நம்மளோட தேவனோட வார்த்தை அந்த இடத்துல வந்து தேவனோட இடமா மாறிவிடும். The light that God has given you will shine through you. தேவனோட ஒளி நம்ம இடத்துல நம்ம கொடுத்ததுனால அந்த ஒளி நம்ம மூலமா அது பிரகாசிக்கும். For that seed first becomes a stem. ஏன்னா ஒரு விதை எப்படி வந்து வேரூன்றி வருதோ
And its roots are small at first. அதோட வேர்கள் முதல்ல வரும்போது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். It starts growing with water, with the sunlight. அதுக்கப்புறம் தண்ணீர்னாலும் சூரிய வெளிச்சத்தினாலும் வளர்ந்து கொண்டு It grows and grows and grows. அது வளர்ந்து 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 And then it becomes a beautiful plant அது வளர்ந்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு செடியாக மாறும். or a great, wonderful tree. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு மரமாக மாறும். So when we choose the way of God, when we choose the path of God, when we choose to be the soul that God has laid out for us, தேவனோட வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போகும்போது தேவனோட பாதை நம்ம வழி நடக்கும்போது we are hearing and we understand. நம்ம கேட்டு நம்ம அதன்படி நம்ம அதை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறோம். We become he who has ears, let him hear. நம்ம எப்படி மாறுகிறோம் என்றால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது. ஆமென். So when we hear and we understand, we become that and we are in the presence of God Almighty. நம்ம கேட்டு புரிந்து அதன்படி நம்ம நடக்கும்போது நாம தேவனோட இடத்துல ஒன்றாக வருவோம். So when God is with you, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். when the presence of God never leaves you, தேவனுடைய வல்லமை நம்மளோடு இருக்கும்போது பிரசன்னம் நம்மளோடு இருக்கும்போது and we are guided through His Holy Spirit, தூய ஆவியானவரோட வழிநடத்தும் மூலமா நம்ம நடத்தப்படுகிறோம். the way Simeon was guided to see salvation, சிமியோன் எப்படி வழிநடத்தப்பட்டானோ அவன் ரட்சிப்பை நோக்கி அந்த மாதிரி நம்ம the way Balaam later becomes to hear the word of God, எப்படி பிழையாம் வந்து அவனோட வாழ்க்கையின் முறையை மாத்தினால அவன் We- தேவனோட வார்த்தையை நோக்கி போறானோ we then change, therefore I speak to them in parables, because seeing they do not hear, but we change into seeing they do see, and hearing they do not hear, we change that to hearing they do hear. அதுதான் இங்க தேவன் இயேசு அந்த இடத்துல சீஷர்கள் சொல்றது போல அவங்க கேட்டும் கேட்காதவர்களா இருக்க வந்து இங்க கேட்டு கேட்கிறவனா மாற கிடைக்கிறோம் அந்த இடத்துல மாறுகிறோம். So exactly what God wants from us. இதுதான் தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். God wants us to hear. தேவன் நம்ம அவரோட வார்த்தையை கேட்கணும் எதிர்பார்க்கிறார். God wants us to see. தேவன் அவருடைய வார்த்தைகள் அவருடைய விஷயங்களை பார்க்கணும் என்று அவருடைய சிந்தனைகளை பார்க்கணும் என்று எதிர்பார்க்கிறார். He wants us to be awake. தேவன் நம்ம விழித்திருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். He wants us to be awake in the spirit. நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். He wants us to be obliged in the spirit. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருந்து அதன்படி நடக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். He wants us to give heed to what He wants. அதன்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில அதன்படி செயல்படணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். So awake you who sleep. அதனால நமக்கு அந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். விழித்திரு தூங்கி இருக்கிறவனை விழித்திரு அப்படின்னு சொல்றது. Arise from the dead. மரித்து போன மாதிரி இல்லாமல் எழுந்து போ அப்படின்றது. And Christ will give you light. ஏன்னா கிறிஸ்து நமக்கு வாழ்க்கை தருகிறார். And that is what our path should be. Our path. இப்படியேதான் நம்மளோட வாழ்க்கையின் வழி இருக்க வேண்டும். So we should not be spiritually asleep, but we should be spiritually awake in hearing and seeing. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்து இருக்கணும். அதே மாதிரி ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்ட நம்ம காதுகள் கேட்கப்படுறோம். In the same way, what we feel and what we do, what we smell, what we hear, everything should be surrounded by the love and the presence of God. நம்மளோட நடை உடை பாவனை எல்லாத்துலயுமே கடவுள் நம்ம தேவன் நம்ம மூலமா வெளிப்படுறார். So when you're awake and you can see all of this, நம்ம விழித்திருந்து இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது God is forevermore with you. தேவன் நம்மளோட எப்பவுமே என்றென்றைக்கும் நம்மளோட. He is always with you, but now you can actually feel it and hear it. தேவன் நம்மளோட எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்கார். ஆனா நம்ம விழித்திருக்கும் போது நம்ம அவரோட பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக மாறுகிறோம். And now He can use you for His kingdom. இப்போ தேவன் நம்மளை கொண்டு அவரோட ராஜ்யத்தை கட்டுறவர்களாக எழுப்ப நம்மள. So if we lastly read Acts chapter 3, கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம படிக்க வந்தோம் என்றால் 3ஆம் அதிகாரம் verses 19. 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட 3ஆம் அதிகாரம் 19. நான் வாசிச்சது சரியா? ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள்.
Okay. Repent therefore and be converted, that your sins may be blotted out, so that times of refreshing may come from the presence of the Lord, and that he may send Jesus Christ, who was preached before you. So in this, repent and therefore be converted. So you were changed into a new person. நம்ம மனம் திரும்பும்போது நம்மளோட வாழ்க்கை மாறிவிடுது. அப்புறம் புதிய ஒரு மனிதனா மாறிவிடுது. So that your sins may be blotted out of you. நம்மளோட பாவம் நம்மளை விட்டு நீங்கி போவதாக. So that times of refreshing may come from the presence of the Lord. So when you are in the presence of the Lord, you are full of joy. தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து புத்துணர்வோட சந்தோஷத்தோட இருக்கும். So you're not two-minded, you're not feeling guilty, but instead you are refreshed in the power of the Lord. நம்மளோட சிந்தனைகளாலோ நம்மளோட உலக பிரகாரமான சிந்தனை குறித்து நம்ம எந்த கவலையும் இல்லாம நம்ம ஒரு தேவனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கனால ஒரு புத்துணர்வோட சந்தோஷத்தோட நம்ம இருப்போம். And so then that he may send Jesus Christ, who was preached to you before. திரும்பவும் இயேசு நம்ம இடத்துல வந்து வரும் வரைக்கும் அந்த உணர்வு இருக்கும். So the Union Nederlands en French en even Duits kunnen lezen 1920. Ja. Repentez-vous donc et convertissez-vous pour que vos péchés soient effacés, afin que des temps de rafraîchissement viennent de la part du Seigneur, et qu'il envoie celui qui vous a été destiné, Jésus-Christ, que le ciel doit recevoir jusqu'au temps du rétablissement de toutes choses, dont Dieu a été parlé anciennement par la bouche de ses saints prophètes. Kom dan tot berouw en bekering, opdat uw zonden uitgedelgd worden, opdat er tijden van verandering mogen komen van het aangezicht des Heren en Hij de Christus, die voor u tevoren bestemd was, Jezus zende, Hij moest de hemel opnemen tot de tijden van de wederoprichting aller dingen. So that's what it is. When we repent and we are changed, we are converted. And in the same way, from being a thorn, because our focus today was verses 7 from Matthew, and some fell among thorns, and the thorns sprang up and choked them. Instead of being thorns, the other thorns also choke upon, we should become a root, we should become a stem that others lean on. இதை நம்ம படித்த பாடுதான் மனம் திரும்பும்போது நம்ம வாழ்க்கை மாறி விட்டுது. நம்ம இந்த மெசேஜ் மூலம் அவங்க கிட்ட சொல்ல விஷயம் வந்து நம்ம முள்ளாக இல்லாமல் மற்ற முள்ளுங்களால் நம்ம நெருக்கப்படாமல் நம்ம முள்ளுக்கு பதிலாக நம்ம எப்படி இருக்க வேண்டும், வேறாக இருக்க வேண்டும். அந்த வேறு வளர்ந்து இருக்கும்போது பிற நம்ம மேல சாய்ந்து நம்மளோட நன்மையை பெற்றுக்கொள்ற மாதிரி மாறும். So that we're not in deceit, but instead the way we act and the way we think are in one accordance. நம்மளோட வஞ்சனைகள் நம்மளோட சுய இன்பங்கள் எதுவுமே வந்து வராம நம்ம எல்லாமே தேவனோட சிந்தனைக்கு ஏற்ப ஒரே மனதோட ஒரே சிந்தனையோட இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை மாறும். So that we actually do what we want and that we're not hypocrites and the power and the love of God is dwelling constantly within us. ஏன்னா இப்போ நம்ம தேவனோட சிந்தனைக்கு ஏற்றவாறு நம்ம செய்யறதுனால நம்ம வந்து நம்மளோட சிந்தனையும் தேவனோட சிந்தனையும் ரெண்டுத்துக்கும் குழப்பம் வராதபடிக்கு நம்ம வந்து தவறு செய்யறவங்களா இல்லாம நல்லது செய்யறவங்களா நம்ம மாற இருப்போம். Yeah.